அற்புதம் என்றால் என்ன தெரியுமா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது வர்றது அற்புதம் இல்லைங்க. எதுவுமே சரியா நடக்காத போது திடீர்னு ஒரு திருப்பு முனை வருகிறது, அதற்கு பெயர் தான் அற்புதம். இன்னைக்கு உங்க லைஃப்ல எது வேணுமோ அதை முதல்ல மனதுல கேளுங்க, பாருங்க, அதை பேசுங்க. உங்க வாழ்க்கையில அலைன்மெண்ட் மாறினதுனால தான் பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை முதலாவதாக தன்னோட அலைன் பண்ண போறார். இரண்டாவதாக உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கோணலாகி போயிருக்கிறதோ அதை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். அதை கர்த்தர் சீர் பொருந்த செய்ய போகிறார். Hear, see, speak. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்திலே உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு போய் தீர்க்கதரிசியிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? உலர்ந்து போன எலும்புகள், சரீரம் உயிர் இல்லை, மாம்சமும் இல்லை, இரத்த நாளங்கள் இல்லை, ஆதாரமே இல்லை, ஆனா அற்புதம் நடக்குமான்னு கேட்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த அற்புதத்திற்கு ஆதாரம் இல்லை. கடன்ல இருந்து வெளியே வரணும்னு நீங்க விரும்புறீங்க, ஜெபிக்கிறீங்க, அற்புதம் வேணும், ஆனா பணம் இல்லை. எப்படி அதுல இருந்து வெளியே வர்றது? இந்த வியாதி வந்துருச்சு, இந்த வியாதியிலிருந்து எப்படி வெளியே வர்றது? இது முற்றிவிட்டது என்று சொல்லுகிறார்களே. நாம் எதிர்பார்க்கிறதற்கு ஒரு ஆதாரம் வேண்டும். அந்த ஆதாரம் இல்லை, ஆனால் அற்புதம் வேண்டும் என்று இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஆதாரமே இல்லாமல் அற்புதம் நடக்குமா? என் செய்தியின் தலைப்பு அதுதான். ஆதாரமே இல்லாமல் அற்புதம் நடக்குமா? Without help, without any source of help, can a miracle take place? ஆண்டவர் கேட்கிற இந்த கேள்வி ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள். ஒரு காலத்துல இந்த எலும்புகள் எல்லாம் ஒரு உருவம் இருந்தது. அந்த உருவத்திற்குள் இந்த எலும்பு இருந்தது. அந்த சரீரத்திற்கு மூளை என்று ஒன்று இருந்தது. அந்த மூளை இந்த எலும்புகளுக்கு செல்ல வேண்டிய சிக்னலை கொடுத்தது. அதை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக சதை இருந்தது, மசில் இருந்தது, நரம்புகள் இருந்தது, ஹார்ட் பீட் அடித்து கொண்டிருந்தது. ஆகவே இரத்த ஓட்டம் இருந்ததினால் அதற்குள் ஜீவன் இருந்தது. கவனிங்கள், அதற்கு ஒரு ஆதாரம் என்று இருந்தது. இருதயம் என்கிற ஆதாரம் இருந்தது. ஆகவே ரத்தம் அதற்கு வந்து கொண்டிருந்தது. மூளை என்கிற ஆதாரம் இருந்தது. ஆகவே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த பவர் டு ஆக்ட், செயலாக்கத்திற்கான ஒரு பெரிய ஒரு உணர்வு, எனர்ஜி அதற்கு அந்த மூளை பகுதியிலிருந்து கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இதை இயக்குவதற்கான மூளையும் இல்லை, உயிரோடு காப்பதற்கான இருதயமும் இல்லை. ஒரு எலும்பு, அதனுடைய கிராஸ் செக்ஷனை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த எலும்புல வெளிப்பகுதி இருக்கிறது. இந்த எலும்பை சுற்றிலும் ஒரு மஜ்ஜை அதை சுற்றி காப்பாற்றி கொண்டு வரும். There is a membrane that surrounds the bone.
அந்த எலும்பை உலர்ந்து போகாமல் பாதுகாப்பதற்கு எலும்பை சுற்றிலும் விசேஷமாக அந்த எலும்பினுடைய அந்த மொழி இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு அந்த கால் எலும்பு இப்படிப்பட்ட எலும்புகளுடைய அந்த மொழியில் அதை நீங்கள் அதிகமாக அது இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் சிக்கன் சாப்பிடும்போது கரெக்டாக அந்த காலுடைய அந்த முட்டு பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெம்பரேன் ஒரு மஜ்ஜை ஒன்று கவர் பண்ணி இருக்கும். அந்த எலும்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் இருக்கிறது. அதில் விசேஷமாக பார்த்தீங்கன்னா அந்த எலும்புக்குள்ளேயும் ஒரு ரத்தம் ஓட்டம் ஒன்று இருக்கிறது. பெரிசோலியம் என்று சொல்லப்படுகிற உள்ள இருக்கிற மெம்பரேன்ஸ் இருக்கிறது. ஆஸ்டியான் ஆஃப் காம்பேக்ட் போன் சொல்லுவாங்க. இது 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 இல்லாமல் போகும்போது தான் ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்புல சத்து இல்லாமல் உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த எலும்புக்குள்ள இருக்கிற எல்லாம் செத்து போயிருச்சுங்க. வெளியவும் மரணம், எலும்புக்குள்ளேயும் மரணம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் உங்களுடைய ஜீவனை எடுத்து விட்டது. உங்கள் உள்ளேயும் ஒரு மரணம். எப்படிப்பட்ட ஆத்துமாவில் ஒரு மரணம். ஏன் வாழ்றோன்னு தெரியாம வாழ்ற ஒரு சூழ்நிலை. எதற்காக இந்த வாழ்க்கை? அனுதினமும் போராட்டத்தில் இருக்கிறீங்களா? நான் உயிரற்று இருக்கிறேனே, என் குடும்பத்தில் எந்த சந்தோஷமும் எனக்கு இல்லையே, அன்பு செலுத்த யாருமே இல்லையே, கடன் கடன் கடன், இந்த கடனுக்காக தப்பிச்சு ஓடி ஓடி எவ்வளவு நாள் தான் நான் இப்படி வாழ்றது? என் வாழ்க்கையில ஒரு உயிர் வராதா? என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷன்றதே இருக்காதா? ஒரு நடைப்பினம் போல எந்த உணர்வும் சந்தோஷமும் அனுபவிக்காம வாழ்றனேன்னு உள்ள குமுறி கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கர்த்தர் கேட்கிறாரு, உயிரடைய முடியுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? நீங்க சொல்றீங்க, எனக்கு வயதாகி விட்டது, இதற்கு மேல் எனக்கு ஒரு அற்புதம் எப்படி நடக்கும்? நான் வாலிப பருவத்தில் இருக்கும்போது ஓடன, வேலை செஞ்சேன், எனக்கு திறமை இருந்தது, தாளந்து இருந்தது. நான் இள வயதில் இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறக்கலைங்க, வயதாகிவிட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆதாரங்கள் குறையும் போது அற்புதங்களும் குறைய ஆரம்பித்து விடுகிறது. ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புறேன். அற்புதம் என்றால் என்ன தெரியுமா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது வர்றது அற்புதம் இல்லைங்க. எதுவுமே சரியா நடக்காத போது திடீர்னு ஒரு துருப்பு முனை வருகிறதே, அதற்கு பெயர் தான் அற்புதம். உலர்ந்து போன இந்த எலும்புகளை முன்னாடி வச்சு கர்த்தர் தீர்க்கதரிசிய கொண்டு போய் நிறுத்தி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அடுத்தது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். எப்போதுமே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார்னா அவர் மனசுல ஏதோ வச்சிருக்கிறார்னு அர்த்தம். இந்த மாதம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக ஆண்டவர் உங்ககிட்ட பார்த்து கேட்கிறார், இந்த பிரச்சனையை என்னால சால்வ் பண்ண முடியுமா? ஆண்டவர் தீர்க்கதரிசி கிட்ட எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கும்போது உன்னால அதை எழுப்ப முடியுமான்னு கேட்கல, உயிரடையுமான்னு தான் கேட்டார். உங்க பிரச்சனையை பத்தி ஆண்டவர் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனையை மாற்ற முடியுமான்னு தான் கேட்கிறாரே தவிர உங்களை மாற்ற சொல்லல. நம்ம செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது, அவர் செய்ய போகிற காரியம் ஒன்று இருக்கிறது. உயிரடையுமான்னு கேட்டுட்டு அடுத்தது ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, சிச்சுவேஷனை காண்பித்து அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, இப்போ இந்த எலும்புகளை பார்த்து நீ என்ன செய்யணுமா? தீர்க்க தரிசனம் உரைக்கணும். என் கேள்வி என்னன்னா, இது உலர்ந்து போன செத்து போன எலும்பு, இந்த எலும்பை குறிச்சு என்ன சொல்றாரு? எலும்பை பார்த்து நீ பேசுன்றாரு.
தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்றார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, எப்போதுமே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கும். ஆதாரம் இல்லாமல் அற்புதம் வேண்டுமா? உங்கள் மனதிற்கு அர்த்தங்கள் புரியாத காரியங்களை, அர்த்தமற்ற காரியங்களை கர்த்தர் செய்ய சொன்னாலும் செய்யுங்க. ஏன்னா அதுல ஒரு அற்புதம் நடக்க போகிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ பேசு, நீ அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் வார்த்தைகளை அல்ல. இப்போ உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய காரியம் இதுதான். கர்த்தர் சொல்றத நான் சொல்றேன். உங்க கடனை பார்த்து நீங்க பேச போறீங்க. கடன் பாரமே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேள். சில வருடங்களுக்கு முன்பாக இந்த கோவிட் டைம்ல ரொம்ப கஷ்டத்துக்குள்ளானோம். அந்த கோவிடுக்கு முன்னாடி மிகப்பெரிய பொருளாதார நெருக்கம். அதனால லோன் எடுத்து பயங்கரமா பணத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். கடனா ஏறிக்கிட்டே போகுது. ஊழியத்தை விட முடியாது. என்ன செய்யறது? தேவ சித்தம் கடன் அல்ல என்பது நல்லாக தெரியும். அப்போ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நான் பேசினேன். அப்போ ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு, நீ அந்த கடனை பார்த்து பேசு. ஸோ என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற இந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு எல்லாத்தையும் எழுதுனேன். எல்லா கடன்களையும் ஒரு பேப்பரில் எழுதி எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி எழுதி வைத்து கொண்டேன். மாதமான இதை அடைக்கணும் அதை அடைக்கணும்னு பயங்கர கஷ்டம். அதை எடுத்து பேப்பரில் எழுதி என் பைபிளுக்குள்ள வச்சேன். பைபிளுக்குள்ள ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் அதை பார்த்து பேச ஆரம்பித்தேன். இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேன்சல் பண்ணப்படுவதாக இப்படி பேச ஆரம்பித்தேன். பாருங்க, என்ன ஆச்சரியம். லாக்டவுன் சமயத்தில் கர்த்தர் அதில் இருக்கிற பெரும்பான்மையான கடனை கேன்சல் பண்ணார். அல்லேலூயா. அந்த லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்குள்ள எல்லா கடனையும் கர்த்தர் ரத்து பண்ண வச்சார். சூப்பர் நேச்சுரல் டெட் கேன்சலேஷன் நடந்துச்சுங்க. ஆதாரமே இல்லை, ஆனா அற்புதம் நடந்தது. இந்த எலும்புகள் உயிரடைவதற்கு ஆதாரம் இல்லை, ஆனால் அற்புதம் நடந்தது. இவர் பேச ஆரம்பித்தார். கர்த்தருடைய வார்த்தையை அந்த எலும்புகள் மேல பேசிட்டு காதே இல்லாத எலும்பு கிட்ட பேசுறார். இருதயமே இல்லாத எலும்பு கிட்ட பேசுகிறார். மூளையே இல்லாத எலும்பு கிட்ட பேசுறார். அது ஒரு அக்ரிணை. ஆனால் ஆண்டவர் உயிருள்ள பொருட்களுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் தேவனானவராய் இருக்கிறார். Our God is the God of things which are alive and not alive. அவருடைய பெயர் அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். God can bring life into any dead thing. அப்பதான் அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அதை பேசுற அந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு அசைவு வந்தது. அந்த அனுபவத்தை அவர் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவர் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அந்த எலும்பு அசைவு உண்டானதாம். முதல்ல ஒரு இரைச்சல் உண்டாச்சு, அப்புறம் ஒரு அசைவு. முதல்ல ஒரு சப்தம், இரண்டாவது ஒரு அசைவு. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் யூ வில் ஹியர் a sound
and then you will see a movement. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு அவங்களை எருசலேமில் மேல் வீட்டறையில் காத்திருக்க சொன்னார். அவர் உட்கார்ந்திருந்த அறைக்குள்ளே முதலாவதாக ஒரு பெரிய முழக்கம் போல ஒரு பலத்த காற்று சத்தம், ஒரு காற்று பெரிய முழக்கத்தை உண்டாக்கினது. அந்த முழக்கத்துக்கு பிறகு அவங்க வீடு உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அந்த காற்று நிரப்பினது. அக்கினி வந்தது. First they heard a sound. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்ப இன்னும் சில நிமிஷங்களுக்குள்ள நாங்க ஜெபிக்க போகிறோம். அந்நிய பாஷையில ஜெபிக்க போகிறோம். ஒரு பெரிய முழக்கம் இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிறீர்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்திலே நின்று கொண்டு பலி செலுத்தி முடித்து விட்டார். அக்கினி இறங்கி வந்தது, பலிகளை பட்சித்து விட்டது. இப்போ 3 வருஷம் வராத மழை எங்கிருந்து வரும்? ஆனால் எலியா மட்டும் சொல்லுகிறார், பெருவெள்ள இரைச்சல், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. பெருமழையின் இரைச்சல். I am hearing the sound of a heavy rain. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீர்களோ அதை முதலில் கேட்க வேண்டும். எதை பார்க்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும். What you want to see, you have to hear. What you want to see, you have to hear. When you hear, you will see it. நீங்கள் கேட்பீர்களானால் அதை பார்ப்பீர்கள். மறுபடியும் சொல்லுங்க, கேட்பீர்களானால் அதை பார்ப்பீர்கள். எலியாக்கு மட்டும் கேட்குதுங்க, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. There is no sign, but he is hearing it. அவருடைய ஆவிக்குரிய செவிகள் அதை கேட்டுவிட்டது. அவருடைய ஆவிக்குரிய செவி கேட்டதுனாலே ஆவிக்குரிய கண்ணில் பார்த்துட்டார். நல்ல கவனிங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனோ எது அவருக்கு வேண்டுமோ அதை சொல்லுவார், அது நடக்கும். யாராவது ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னா வெளிச்சமே இல்லை, ஆனா அவர் சொன்னதுனால அது நடந்தது. அவர் எப்படி சொன்னார்? சரீரப்பிரகாரமாக தோன்ற வேண்டியது முதலாவதாக அவருடைய ஆவியிலே தோன்றியது. Whatever was seen in his spirit, he spoke and he came in the physical state. இன்னைக்கு உங்க லைஃப்ல எது வேணுமோ அதை முதல்ல மனதுல கேளுங்க, பாருங்க, அதை பேசுங்க. மறுபடியும் சொல்றேன், hear what you want to see. எதை நீங்க பார்க்கணுமோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. உங்க மனசுல தேவனுடைய சத்தத்தை கேளுங்க. அந்த பெருமுழக்க சத்தத்தை கேளுங்க. அடுத்தது அதை பார்க்கணும்னு உங்க கண்ணில் ஒரு ஏக்கம் வரணும். மூன்றாவது, பார்க்க வேண்டியதை பேசுங்க. Hear, see, speak. கேளுங்கள், பாருங்கள், பேசுங்கள். Hear what you want to have as a miracle. See what you want to have as a miracle. Speak what you want to have as a miracle. இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் உரைத்த உடனேயே முதல்ல ஒரு இரைச்சல் உண்டானது, இரண்டாவதாக அசைவு உண்டானது. முதல்ல ஒரு சப்தம், இரண்டாவது ஒரு மூமெண்ட். ஃபர்ஸ்ட் சவுண்ட்,
then the movement. இன்னைக்கு அந்த சத்தத்தை கேட்ட உங்களுக்கு ஒரு அசைவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். கையை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை அசையாத அந்த காரியத்தை கர்த்தர் அசைக்க ஆரம்பிக்கிறார். உங்க வீட்டில் டென்ட் கட்டி உட்கார்ந்துருக்கிறான் பாருங்க பிசாசு, அவனை கர்த்தர் வெளியே துரத்துறார். சத்தம் ஒன்று கேட்டது, அசைவு ஒன்று உண்டானது. மூன்றாவது, எது எங்க சேரணுமோ கரெக்டான அலைன்மெண்ட்டுக்குள்ள வந்தது. உங்க வாழ்க்கையில அலைன்மெண்ட் மாறினதுனால தான் பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை முதலாவதாக தன்னோட அலைன் பண்ண போறார். இரண்டாவதாக உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கோணலாகி போயிருக்கிறதோ அதை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். அதை கர்த்தர் சீர் பொருந்த செய்ய போகிறார். He is going to bring into alignment whatever was misaligned in your life. அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வீட்டை மூடி இருக்கிறத பார்க்கிறேன். இந்த நாள்ல ஒரு பெரிய திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வருகிறத பார்க்கிறேன். எதெல்லாம் மிஸ்அலைன்டா இருக்குதோ அதை கர்த்தர் மறுபடியும் ஒன்றாய் இணைக்க போகிறார். பிரிந்து கிடக்கிற உங்களுடைய குடும்பத்தை ஒன்றாய் இணைக்க போகிறார். சேர்ந்து ஜெபிக்க முடியாமல் இருக்கிற குடும்ப ஜெபத்தை மறுபடியும் கர்த்தர் சேர வைக்க போகிறார். முதலாவதாக ஒரு ஒருமனப்பாடு உங்க வீட்டுக்குள்ள வருகிறது. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடின போதுதான் பெரும் காற்றை இறைச்சலை கேட்டாங்க. மேல் வீட்டு அறையில ஒருமனப்பாடு ரொம்ப அவசியம். உங்க வீட்டில் இன்னைக்கு பிசாசு தாண்டவம் ஆடுறதுக்கு காரணமே உங்களை எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறான். இன்றைக்கு உங்க ஈகோவை தூக்கி போட்டுட்டு தயவு செய்து உங்க மனைவி கிட்ட கணவர்கிட்ட பேசுங்க. நம்ம ஒன்னா சேர்ந்தாதான் இந்த விரட்ட முடியும், நம்ம பிள்ளைய காப்பாற்ற முடியும், இதுல இருந்து வெளியே வர முடியும். இன்றைக்கு உங்களுடைய அலுவலகத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க வீட்டுல ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவி வருகிறது. எலும்பு எலும்போடு இணைந்தது. கர்த்தர் கணவனையும் மனைவியும் திருமணத்தில் இணைக்கும் போது சொல்ற ஒரு வசனம், அவர்கள் இருவரும் இனி ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். They both will become one flesh. ஒரே மாம்சம், ரெண்டு எலும்பு, ஒரே மாம்சம், ஒரே சரீரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வீட்டில் பிரிந்து கிடக்கிற உறவுகளை சீர் பொருந்த செய்து ஒரே மாம்சமாய் நிற்க வைக்க போகிறார். அப்பதான் நீங்க சேனையா மாற முடியும். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இருவர் 10,000 பேரை துரத்துவார்கள். பிரிந்து இருப்பது தேவ சித்தம் அல்ல, ஒன்றாய் இணைவதுதான். தயவு செய்து உங்க ஈகோ விட்டுட்டு தயவு செய்து ஒன்னா சேர்ந்து நில்லுங்க. அப்பதான் ஜெயிக்க முடியும். பேசப்பட்ட வார்த்தைகளை மறந்து விடுங்கள். மறுபடியும் ஒன்றாய் சேர்ந்து இணைந்து நின்று பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசி உரைத்த போது ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அங்கே கொண்டு வந்தார். அவைகள் ஒன்றாய் இணைந்த போது இதோ அவைகளின் மேல் என்ன ஆச்சுங்களா? அவர்கள் இந்த எலும்போடு எலும்பு சேர்ந்த உடனே நெக்ஸ்ட் ஒன்று நடந்துச்சு. எசேக்கியேல் 37:8 வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்றா? யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? அது வரைக்கும் தெரிஞ்ச எலும்பு இப்ப தெரியல. ஏன்னா மேல நரம்பும் சதையும் வந்து விட்டது, தோல் வந்து விட்டது. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இதையெல்லாம் கர்த்தர் செய்ய போறார். நிர்வாணத்தை கர்த்தர் மூட போறார். ஒருத்தருடைய உடம்புல எலும்பு தெரிஞ்சா வியாதி ரொம்ப முத்துன நிலைமையில இருக்குதுன்னு அர்த்தம். எலும்பு தெரியாம மேல சதை வந்து மூடிட்டா அந்த காயம் குணமாயிருச்சுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் எலும்புகளை கர்த்தர் மூடுகிறார். அந்த இடத்தில் இருக்கிற ரணத்தை, காயத்தை கர்த்தர் ஆற்றுகிறார். இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் வந்து வருகிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது இல்லையோ அதை கொண்டு வந்து இணைத்து அதை மூடுகிறார். காயம் கட்டுகிறார், காயம் கட்டுகிறார்.
எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சியோன் குமாரத்தினுடைய அடி காயத்தை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேலோட்டமா இருக்கிற காயம் பரவாயில்லைங்க, ஆறி போயிடும். மேலே பர்னால் போட்டால் போதும். சோஃப்ராமைசின் ஸ்கின் கிரீம் போட்டிங்கன்னா, பர்னால் போட்டிங்கன்னா இந்த தீப்புண்ணு மேலே ஏற்பட்ட சிராய்வுகள் எல்லாம் சுகமாயிடுங்க. ஆனால் அடிக்காயத்தை யாரால் ஆற்ற முடியும்? அடிக்காயத்தை ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சமும் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையான 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். உங்க அடிக்காயத்தை கர்த்தர் இன்னைக்கு ஆற்ற போகிறார். இந்த உலர்ந்த எலும்புகளுடைய அடி காயத்தை கர்த்தர் ஆற்றி விட்டாருங்க. அதனாலதான் அதனுடைய மாம்சம் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டது, காயம் ஆறிவிட்டது, அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. உங்க அற்புதத்துக்கு ஆதாரமே இல்லை. முதல்ல அடி காயத்தை அட்ரஸ் பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ள, நான் சொல்றதை நல்லா உன்னிப்பா கவனிக்கிறீங்களா? உங்க மனசுக்குள்ள சில சோர்வுகள், சில பலவீனங்கள் உள் காயத்தில் இருக்கு தெரியுமா? உங்க கணவன் மேல, உங்க வேலை மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க மாமியார் மேல, உறவுகள் மேல, உங்க மேனேஜர் மேல சில அடி காயங்கள் இருக்கு. சில பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்து அவங்க செய்த காரியங்கள்லாம் உங்க அடி காயமா உங்க மனசுக்குள்ள இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு அதை அட்ரஸ் பண்ண விரும்புகிறார். உன் அடி காயத்தை நான் ஆற்ற போகிறேன். சங்கீதம் 147:3 சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயத்திலே நொறுக்கப்பட்டு நிற்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்கள் காயங்களை கட்டுகிறார். உங்க காயத்தை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். என்ன நடந்தது? எப்போ அடி காயம் அட்ரஸ் பண்ணி முடிச்சாச்சோ, அடுத்தது ஆண்டவர் ஆவியை பிரவேசிக்கும்படி மறுபடியும் உரைக்க சொன்னார். தீர்க்க தரிசனம். முதல்ல ஆதாரமே இல்லாத பார்த்து கர்த்தர் அற்புதத்தை பேச சொன்னார். இப்போ ஆதாரங்கள் தேடி வந்து நின்ற பிறகு கர்த்தர் அதற்குள் ஜீவனை பேச சொன்னார். ஆவியை பிரவேசிக்க பண்ண சொன்னார். முதல்ல செட்ரைட் பண்ணுங்க, அடுத்தது ஆவி அவைகளுக்குள் பிரவேசிக்கும். இனி நான் கடன் வாங்குவதில்லை என்று தீர்மானம் பண்ணுங்க. இனி நான் பொய் சொல்ல மாட்டேன்ற தீர்மானம் பண்ணுங்க. இனி நான் சண்டை போட மாட்டேன்ற தீர்மானம் பண்ணுங்க. இனி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்ற தீர்மானம் பண்ணுங்க. மரணத்துக்குரிய சகல காரியங்களையும் இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஜீவன் வரப்போகிறது. அழுகின மாம்சம் வேண்டாம். ஜீவனுள்ள சதையும் நரம்பும் உங்கள்கிட்ட இருக்கட்டும். கர்த்தருடைய குணாதிசயம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். இந்த நரம்புகளும் சதையும் வந்தபோது அந்த கேன்சர் நிறைந்த அதே மாம்சம் திருப்பி வந்திருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உயிரடைய செய்யும் போது கேன்சர் இல்லாத நரம்பையும் சரீரத்தையும் கொடுத்திருப்பாரு. திருப்பி அதுக்குள்ள நாற்றம் வரக்கூடாதுன்னா பழசு மறையணும், புதிய ஜீவன் இறங்கி வர வேண்டும். பழைய எண்ணங்கள் மறைவதாக, பழைய சுபாவங்கள் மறைவதாக, பழைய துர்நாற்றம் வீசுகிற அந்த பாவங்கள் உங்களை விட்டு வெளியேறுவதாக புதிய ஜீவனை தருகிறார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? பாருங்க, ஆவியை பிரவேசிக்க பண்ணும்போது என்ன நடந்துச்சு? அவைகளெல்லாம் ஒரு சேனையாய் எழும்பி நின்றதாம். மகா பெரிய சேனையாய். எசேக்கியேல் 37:10. கர்த்தர் உங்களையும் ஒரு மகா பெரிய சேனையாய் எழும்பி நிற்க வைக்க போகிறார். இன்றைக்கு உங்க கடன் பிரச்சனையை மாற்ற போகிறார். ஷபா தலபா யாந்தூராபா. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வீட்டிலே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நீ செய்வீராக. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக ராஜா. எல்லா தடைகளும் நீங்குவதாக. எல்லா உலர்ந்த எலும்புகளும் உயிர் பெற்று எழும்ப போகிறது. ஆவியை அவர்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் இணைவதாக. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் இணைவதாக. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உடைக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இறங்கி வரும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எஸ் லார்ட். குடும்பங்கள் ஒன்றாய் இணைய ஜெபம் வைக்கலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக தகப்பனே உங்க முகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ராஜா. எத்தனையோ பேர் எங்களோடு கூட ஆண்டவரே இப்பொழுது ஆன்லைன்ல இணைந்து இருக்கிறவர்கள் ஆண்டவரே, அப்பா, தங்களுடைய உறவுகளை, தன் கணவனை, தன் மனைவியை விட்டு பிரிந்து ஆண்டவரே தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த குடும்பத்துல பிரிவினையை உண்டாக்கின சகல விதமான சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் கட்டிந்து அப்புறப்படுத்துவீராக. கர்த்தர் கட்டிந்து கொள்வீராக ராஜா. எந்த சூழ்நிலையில ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே பிரிந்திருக்கிறார்களோ தகப்பனே, இப்பொழுது உம்முடைய ஆவியை அவங்க குடும்பத்துக்குள்ள அனுப்புகிறோம் ராஜா. இப்பொழுது அவர்களுடைய உறவுகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. லாதாடா நானாமா சந்தடாரா தீபனோத ரீகா பௌதர வாக்கபா லீகா நோதர வாலபா சந்தோர மனைவிக்குள்ள அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி உண்டாகட்டும். எல்லா விதமான மாந்திரீக கட்டுகள் மனைவி சேர்ந்து வாழக்கூடாது, அவங்க ஜெபிக்க கூடாது, எழும்ப கூடாது என்று சொல்லி குடும்பங்களுக்கு விரோதமாய் அப்பா விதைக்கப்பட்ட எல்லா சத்ருவின் விதைகளை இப்பொழுது நாங்க வேற அறுக்கிறோம் ஆண்டவரே. டாடா சந்தோடோரே கபா லீதனு கபௌதர வாக்கபா லீதனு ஷலாதரே கபா லீதனுரலே பேகருதர வாக்கபா லதுரலே கபௌதர வாக்கபா. இயேசுவின் நாமத்தினாலே உறவுகளை சீர்பொருந்த செய்யுங்கள். ஆமென். மூன்றாவது நபராய் என் தகப்பனீர் உட்பிரவேசிப்பீராக தகப்பனே. எல்லா பிரிவினைகள், சமாதான குலைச்சல்கள், குழப்பங்கள், மூன்றாவது நபரின் இடைப்பாடு எல்லாவற்றையும் இப்பொழுது தகர்த்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கு சித்தமில்லாத அசுத்தமானவர்கள் ஆண்டவரே குடும்ப உறவுகளுக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆண்டவரே, அப்பா, அவைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். குடும்ப உறவுகளை சிதறடிக்க பண்ணுகிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக ஆண்டவரே. இந்த காலை வேளையில அவங்க உறவுகளுக்குள்ள அன்பு பெருக வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க அன்பு ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்க சமாதானத்தை நதியை போல வர பண்ணுங்க ராஜா. நன்றி அப்பா. அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. குழந்தை இல்லாதவர்கள் அநேகம் பேர் குழந்தை பேற்றுக்காக ஜெபித்திற்கு கேட்டிருக்கிறீங்க. இப்பொழுதும் குழந்தை பேற்றை கத்த தரும்படிக்கு இப்பொழுது அந்த கற்பங்களை பார்த்து நாங்கள் கட்டளையிட போகிறோம். அந்த கற்பங்களை பார்த்து நாங்கள் பேச போகிறோம். நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஒரு அசைவு ஏற்படுகிறது. அந்த கற்ப பையில ஒரு அசைவு ஏற்படுவதாக, அந்த பாலோப்பியன் டியூப்ல ஒரு அசைவு ஏற்படுவதாக ஆண்டவரே. அப்பா, கர்ப்பப்பையை பார்த்து நாங்கள் பேசுகிறோம் ராஜா. ஆவியே அந்த கர்ப்பப்பைக்குள்ள இறங்குவதாக. அப்பா, உலர்ந்து போய் இருக்கிற அந்த ஓவம்குள்ள ஸ்பெர்ம்குள்ள உம்முடைய ஜீவன் இறங்குவதாக. அந்த ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ள உம்முடைய ஜீவன் இறங்குவதாக. உயிர்ப்பிக்கிற ரூவா சுவாச காற்றை ஆண்டவரே அப்பா எங்க பிள்ளைகளை உயிரடைய செய்யுங்கப்பா. ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து ஆண்டவரே அந்த ஜோதி இறங்கி வருவதாக. அந்த ஜீவன் இறங்குவதாக. கரு கலைய கூடாது, அபார்ஷன் ஆக கூடாது. இயேசுவின் நாமத்தினால மெடிக்கல் மூலமாக முடியாது என்று கைவிட்ட கேசஸ் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் மேல இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ஜீவன் உண்டாவதாக. உம்முடைய ஜீவனை பேசுகிறோம் அப்பா. உலர்ந்து போயிருக்கிற, மரித்து போயிருக்கிற அந்த சரீரத்திற்குள்ள, அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்குள்ள உம்முடைய ஜீவன் இறங்குவதாக.
அப்பா ஆபிரகாமுக்கும் சாராக்கும் அற்புதம் செய்தீரே, அதே தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா வயதானாலும் எந்த சூழ்நிலையானாலும் சரி ராஜா, இன்னைக்கு ஒரு அற்புதத்தை பேசுறோம் ராஜா. Lord, we speak life into them. Let the life of the baby come inside. இந்த நாள்ல அப்பா அது உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாறும்படியாக இந்த கர்ஸை பிரேக் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மரணம் என்கிற அந்த கர்ஸை பிரேக் பண்ணி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கரு தங்குவதாக. கணவனையும் மனைவியும் ஆசீர்வதிக்கிறோம். ஒருமனப்படுவார்களாக. வேற சிந்தை வேண்டாம்பா. ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியானவர் அசைவாடி அந்த அற்புதத்தை செய்து நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே உயிரடையட்டும், உயிரடைவதாக உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. இன்றைக்கும் பொல்லாத மனிதர்கள் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி வந்திருக்கிறார்களே, அந்த காரியத்தை கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரே யோசபாத் செய்தது போல அவனுக்கு விரோதம், அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் வந்த நிருபங்களை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைத்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினது போல நானும் இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்த நிருபங்களை, எல்லா நோட்டீஸ்களை, எல்லா கோர்ட் கேஸ, எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டை, எல்லா டைவர்ஸ் நோட்டீஸ, குழந்தை பிறக்காது என்று சொன்ன மெடிக்கல் ரிப்போர்ட்டை, கோர்ட்டிலிருந்து வந்த நோட்டீஸ இயேசுவின் நாமத்திலே உம்முடைய காலடியில வைக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலே உயிரற்ற அவைகளுக்குள்ளே தேவனுடைய ஜீவனை பேசுகிறேன். உம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தும்படி சத்துரு கூட்டம் கூடினால் அது உம்மாலே கூடுகிற கூட்டம் அல்ல. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தர வல்லமை உள்ளவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தரும்படி உம்முடைய வலது கரத்தை நீட்டுமீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் அப்பா. உம்முடைய கரம் இறங்கி வருவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்திலே சொல்றப்பா, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. ஷபல தனமரதி அந்தூரபாசே லிபானமா சங்கரபாசே. ஆவியானவரே, அதை ரத்து பண்ணி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் யோசபாத்துக்கு அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது சத்துருக்களை விழ வைத்தீரே, அதே போல நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன். நாங்கள் துதிக்கும் போதே, நாங்கள் ஆராதிக்கும் போதே சத்துருக்கள் விலகி ஓடுவார்களா, பிரச்சனைகள் மாறுவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகமளிக்கிற தேவனுடைய வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளே இறங்குவதாக, ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளே இறங்குவதாக. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, குழந்தை பிறப்பதாக, வேலை கிடைப்பதாக, குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே அற்புதம் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.